You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கின்றேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டும் நித்திய ஜீவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட நாங்கள் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்கிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். போன எபிசோடில் நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவர்கள் வந்து ஏன் நித்திய ஜீவன் முக்கியம் என்ற அநேக காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து பேசினார்கள். கலந்து நிறைய காரியங்களை பேசினோம். அதில் நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாய் தான் இந்த நிகழ்ச்சி பார்க்கப்படுகிறது. இதை தான் பார்க்குறன்றவங்க இதுக்கு முந்தி போடப்பட்ட எபிசோடும் நீங்கள் கவனிப்பீங்கன்னா இது மூலியமாய் நீங்கள் நிச்சயமாய் வசனத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்பதை துல்லியமாய் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கூட இருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். தொடர்ச்சியாக அந்த வசனங்களை தியானிப்பது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. நிறைய வசனங்களை ஆராய இது குறித்து கேட்க ஒரு சில காரியங்கள், ஏன்னா போன எபிசோடில் பார்க்கும்போது ஒரு விஷயம் நானும் பேசிட்டு இருந்தேன். உங்ககிட்ட அப்படி தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த எசேக்கியா ராஜா 15 ஆண்டு கேட்டாருன்னு சொன்னேன். இல்லை, அது கேட்கல, அவர் வந்து ஆண்டவராக கொடுத்தது அதுன்றது ஒன்று சொன்னீங்க. அப்போ ஒரு சின்ன சின்ன காரியங்களை கூட நம்ம கற்றுக்கொள்ளலாம் பாருங்கள், கற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை நம்ம மற்ற இடத்துல போகும்போது சரியான விதத்தில் கற்றுக் கொடுப்போம். அதாவது நம்ம படிக்கிற மாதிரி கேட்ட மாதிரி பேசிடாத, வசனம் சொல்கிற மாதிரியே நாம் கற்றுக் கொடுக்கும் போது அந்த வசனம் அவங்க வாழ்க்கையில் உபயோகப்படும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகையால் இந்த நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சியில் இந்த உலகத்தில் வாழும்போது அந்த நித்திய ஜீவனுக்கான ஆயத்தங்களை நாம் இந்த உலக வாழ்க்கையில் செய்யணும். அதுதான் மனம் திரும்புதல், அதுக்கு தான் இயேசு, அதுக்கு தான் அவர் சொல்லுகிற போதனைகளை கை கொண்டு நடக்கிறவன் அந்த நித்திய வாழ்வை பிரவேசிப்பான் என்று ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ரொம்ப சொல்கிற காரியம் என்னென்னா, நான் உங்களுக்கு கற்பித்ததை யாவையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் கை கொள்ளும்படி செய்யுங்கள். அப்போ நம்ம கை கொண்டு வாழக்கூடியவர்களை இருப்போமானால்தான் தேவனோடு இந்த நித்தியத்தை கழிக்குவோம். அப்படி இல்லைன்னா ஆக்கினி தீர்ப்பு. தேவன் நீதியின்படி நியாயம் செய்கிறவன், அவர் அநியாயம் பண்ணவே மாட்டார். அந்த நாளில் நம்ம போய் நம்ம மனம் திரும்பணும்னு கேட்டால் கூட அவர் செய்யவே முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற வரை கோடி முறை மன்னிச்சிருக்கிறார். அதுக்கு எல்லை இல்லை. நான் கோடின்னு சொல்கிறேன், ஏன்னா அது கோடின்றது வந்து ஒரு பெரிய நம்பராக உலகத்தில் பார்க்கப்படுது. ஆனால் அதுக்கு நம்பரே கிடையாது. அத்தனை முறை ஆண்டவர் இந்த நாள் வரையும் கூட மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். அவர் ரத்தத்தினால் கழுவிக்கிட்டே தான் இருக்கிறார். நம்ம எப்படி உலக வாழ்க்கையில் வெளியே போய் உள்ளே வரும்போது நம்ம மேலே எவ்வளோ குளிச்சுட்டு போனாலும் தூசிப்படுதோ, அதே மாதிரி வெளியே போகும்போது இந்த உலகம் பாவத்தினால் சூழப்பட்டிருக்கிறதுனால நம்ம கண்கள், நம்ம சிந்தைகள், நம்ம எண்ணங்கள், யோசனைகள், சரீர உணர்வுகள் எல்லாமே சில நேரத்தில் கரைப்படுவதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அப்போ எப்படி இந்த சரீரத்தை நாம் சோப்புனாலோ இல்லை ஹேண்ட் வாஷ்னாலோ நம்ம சுத்தம் பண்ணி கொள்கிறோமோ, அப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கிறது போல அந்த அனுபவத்துக்குள் வரம்போனால் நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்தை மூன்றும் சுத்தமாக வைத்து கொள்ள முடியும். இந்த இருதயத்தை தேவன் பார்க்குறார், சுத்தமாக இருக்கணும். சரீரத்தை மனுஷர்கள் பார்க்குறாங்க, அதுவும் சுத்தமாக இருக்கணும். அதனால் எல்லாவற்றையும் தெளிந்த பாதையில் நம்ம முன்னேறி கடந்து போவதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்து கொள்ளும் போது நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை ஏற்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் போன நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம போகிறோம். இந்த நித்திய ஜீவன் முக்கியம் நமக்கு இந்த உலகத்தில் அப்படின்னு ஒரு சில காரியங்களை பேசினோம். அதுக்கு சில உதாரணங்களை நீங்கள் காண்பிச்சிங்க. ஏன் மனுஷனுக்கு முக்கிய இந்த நித்திய ஜீவன் முக்கியம்? சங்கீதகாரன் தாவீது அதை குறித்த ஒரு உணர்வை அறிந்திருந்தார். 23ஆம் சங்கீதம் வசனம் 6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், அங்கே ஜீவன்கிற வார்த்தை ஒன்று வருது. நான் உயிருள்ள என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இது வந்து இந்த உலகத்துக்குட்பட்ட காரியம். உலகமும் முக்கியம். தேவனுடைய நோக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் பூமியில இருந்து ஆகணும். அப்போ இந்த முதற் பகுதி, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். அடுத்த பகுதி சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஒருவேளை தாவீதுக்கும்
பூமியிலே இருக்கிற ஆலய தொடர்புக்கும் வித்தியாசம் அது தொடர்பு உண்டு. சரி. ஆலயம், ஆராதனை, ம். பாடல்கள், அதையும் நாம் சொல்லலாம். என் உயிருள்ள வரைக்கும் நன்மை கிருபை என்னை தொடரும், நான் நீடித்த நாட்களை கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன்னா, பூமியிலும் திருச்சபை ஆலயம் கட்டல, இவர் ஆலயம் கட்ட விரும்பினார். அந்த நித்திய தேவன், சத்திய தேவன் அந்த ஆலயத்தில் இடைப்படுவதற்காக அவருடைய சத்தத்தை கேட்க அவர் விரும்பினார். அவர் முடியல, ஆனா அவங்க மகன் மூலமா கட்டினது. ஆனாலும் அவர் ஆலயம் கட்டலன்னா கூட இந்த இருதயம் ஒரு ஆலயம். சரி. அந்த இருதயத்துக்குள் அந்த ஆசை வந்து கொண்டே இருந்தது. இப்போ நான் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன்னு இந்த பூமிக்குரிய நிலைன்னு சொன்னாலும் பூமிக்குரிய நிலையில் அவர் வந்து அந்த ஆலயத்தை பார்க்க முடியல. ஆனால் இது கர்த்தருடைய அந்த ஆலயத்துக்கான ஒரு எல்லா பொருட்களும் சேகரித்தார். ஏன்னா அவ்வளோ ஆசை இருந்த. இப்போ பரவாயில்ல, என் பையன் வரட்டும், அவன் இடத்த வாங்கிக்கிட்டோம், அவன் வீட்டை கட்டிக்கிட்டோம், அவன் ஏதாவது அவன் விருப்பப்படி பண்ணிக்கிட்டோம், என்னால் முடிஞ்சது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நான் பண்ணேன். இன்னைக்கு சில பெற்றோர் அப்படி தான் சொல்லுவாங்க, எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. முடிஞ்சதுன்னா பெற்றோர் வந்து தன் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை அல்லது இந்த உலகத்துக்குட்பட்ட சில பொருட்களை சேர்த்து வைக்கணும். ஆனா அதை விட பரலோக சொத்தை அவங்களுக்கு காண்பிக்கணும். பரலோக சொத்தை அவங்களுக்கு சேர்த்து வைக்க முடியாது. பரலோக சொத்துங்கிறது சேர்த்து வைக்க முடியாது, வழியை காண்பிக்க முடியும். இப்படி இருக்கிறது உலகம், இப்படிப்பட்டது. நீங்க எப்படியெல்லாம் இருக்கணும், ஆலய வழிபாடு, வேதத்தின் முறைகள், பக்தியின் வாழ்க்கை, பரிசுத்த தன்மை, உலகத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது என்கிற அந்த வழியை காண்பிக்கலாம். ஆனால் அதை நாம் கற்றுக் கொடுக்கும் போது ஒரு நாள் வரும்போது கொஞ்சம் இந்த உலகத்தில் விளையாட்டாக இருந்தால் கூட நாள் வரும்போது யோசனை வரும், அதை பின்பற்றுவாங்க. ஆனால் உலகத்துக்குட்பட்ட காரியம் வந்து ஒரு வீடோ அல்லது படிப்போ அல்லது தேவையானதெல்லாம் ஒரு பெற்றோர் சேகரித்து வைக்கணும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஒரு பழமொழி உலக பிரகாரமாக, பைபிளில் இல்லை, உலக பிரகாரமாக ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. ஏழையாக பிறக்கிறது நம்ம தப்பு இல்லை, ஆனால் ஏழையாக சாவது நம்ம தப்பு. ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருவேளை நம்ம ஏழையாக பிறந்திருக்கலாம், ஆனால் இந்த பிறந்த பிறகு இந்த உலகத்தில் ஆண்டவனுடைய வழி நடத்துறதன் பிரகாரம் நம்ம கடந்து போவோம்னா நிச்சயமாக ஏழையாக சாக மாட்டோம். கண்டிப்பாக அதுக்கான காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணியிருப்பார். நான் வந்து எங்கள் ஃபேமிலி ஏழ்மையான குடும்பம். சரி. ஏழ்மையான குடும்பம்தான். சாப்பாட்டு ஆரம்ப நாட்களில் இருந்தது. சாப்பாட்டு உழைச்சாதான் சாப்பாடு, உழைச்சாதான். கஷ்டத்தில் தான் இருந்தது. நினச்சி வருத்தப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம தாய் தகப்பன் குடும்ப சூழ்நிலைகள் பிள்ளைகள் எல்லாரும் இருந்தது. ஆனால் நாள் வர வர நாம் ஏழ்மையாக பிறப்பது ரைட்டு, ஆனால் மரிப்பதுன்னு சொன்னால் ஏழ்மையாக மரிப்பதுன்னா அந்த பிறந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை உணராததுனால, கண்டிப்பாக கெட்ட வாழ்க்கை வாழுறவங்க, சம்பாதிக்க மனம் இல்லாதவங்க, ஞானத்தை உபயோகப்படுத்தாதவங்க, இவங்கெல்லாம் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டா அடுத்த லெவல், அடுத்த தலைமுறைக்கு நம்ம சரியான வழி காண்பிப்பதில்லை. இல்லை. அப்போ நாம் ரெடியாக இருந்தால் தான் இன்னொருத்தவங்களை காண்பிக்க முடியும். அப்போ அந்த நிலையில் இப்போ பார்க்கும்போது நான் வந்து இதில் சொல்வது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம்னு சொன்னால் ஆடு மாடு மேய்த்தவன். எங்கள் சொந்த ஆடு மாடு மற்றவங்களதும். நம்ம ஊரில் அப்படி பழக்கம் உண்டு. சரி. நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து அந்த தொழில், அதில் தொழில் அது அல்ல, அது எங்களுக்கும் சொந்த ஆடு மாடு இருந்தது, மற்றவங்களுக்கும் இருந்தது. அதில் இருந்தோம். விவசாய வேலை அதெல்லாம் நமக்கு இருந்தது. அந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த பாதையில் இருக்கும்போது ஒரு 19 வயசில் 16 வயசில் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னே அந்த கடவுள் யாருன்னு தெரியாது, இந்த வழியே தெரியாது. யாராவது நம்ம கொஞ்சம் பெயர் அளவில் இருந்தவங்க கிறிஸ்தவங்க இருந்தாங்க, நம்ம அதெல்லாம் பின்பற்ற வாய்ப்பு இல்லை. அப்புறம் நாள் வந்தபோது கடவுள் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. அது ஒரு ஆச்சரியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில். அப்புறம் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பின்பு
இந்த சிந்தனை ஆரம்பத்தில் இல்லை, ஏதோ பிறந்தோம், வாழுறோம், சாப்பிட்றோம், ஏதோ கிடைக்குது, அது அதை போல இருந்தோம். ஆனால் ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றினார், அவர் உள்ள வந்தார், தெய்வீக வழி காண்பிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் மனுஷனாக வாழணும், அவன் இருக்கிறான்னு சொல்லி எப்போ பொதுவாக ஒரு ஏழையாக ஒருத்தவன் இருக்கான்னு சொன்னால் ஏழையை பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஏழைக்கு உதவியாக இருக்கணும்னா நாம் கொஞ்சம் நல்லா வந்தால் தானே அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். கண்டிப்பாக. அப்போ அவனைப் போலவே நாமும் ஒரு ஏழ்மையாக போயிட்டா அவன் கண்ணீரை யார் துடைக்கிறது? அப்படிப்பட்ட உணர்வு எனக்கு வந்தது. அதற்குரிய வழிகள் இல்லை தான். ஆனால் நாள் வர வர இந்த வேதத்தை பிடிச்சிக்கிட்டேன், ஆண்டவரை அறிந்து கொண்டேன், வாழ்க்கையில் அந்த சந்தோஷம், சமாதானம். ஆனால் கடவுள் ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுத்தோம், எப்படி தான் நடத்துகிறாருன்னு தெரியல. இன்னைக்கு நான் ஒரு ஏழைங்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை வைக்கலை. ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு, உதாரணத்துக்கு சொல்கிறேன் 10 பேருன்னு, இதை போல் நிறைய பேர் அப்படி மாறி இருக்காங்க. கிடைக்கிறதெல்லாம் தாங்களே வைத்து கொண்டு இந்த உலகம், அதாவது பரலோகம், பூலோகம், பூமிக்குரிய காரியத்திலேயே மனதில் வைத்து கொண்டு நாம் பிழைப்பை நடத்திக்கிட்டு இருந்தால், எதுக்காக அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாருன்னா நித்திய வீடு. கண்டிப்பாக. அப்போ நித்திய வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் பூமியில் இருக்கும்போது ஏழ்மையாக அல்ல, பிறந்தது ஏழையாக இருக்கலாம், ஆனால் வளரும்போது அறிவு கிடைக்கிறது. நாம் ஒரு நல்ல நிலைக்கு வந்தால் ஒரு 10 பேருடைய கண்ணீரை துடைக்க முடியும், ஆறுதலாக இருக்க முடியுங்கிற உணர்வு பெற்ற பின்பு அவங்களுக்கு அதன் பிறகு தெய்வீக வழியில் வந்ததுனால இது உலகத்தையே சார்ந்து எண்ணம் போகாது. உலகத்தில் கடவுள்கிட்ட நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு அவங்க தாகத்தை தீர்ப்பது மட்டுமல்ல, ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். ஆமென். பசிய போக்கணும், நம்மால் முடிந்தது ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கணும், அவர்களுக்கு ஆறுதலா இருக்கணும். அதற்கு கடவுள் ஞானம் கொடுக்கிறார். அதை செய்ய முடியும், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னா ஏழ்மையிலிருந்து வந்தவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. அடுத்த கட்டம் ஐஸ்வர்யம் மேல இருக்கு, பரலோக ஐஸ்வர்யம். பணம் இல்லை, கோல்டு இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிறது அங்கல்ல, தேவன், தெய்வீக மகிமை, தெய்வ பிரசன்னம், தெய்வ வல்லமை, அதுதான் நித்திய ஜீவன்கிற அந்த அழியாத வாழ்க்கை இருக்க, அங்க வந்ததங்க அங்க இருக்குது. சரி. இப்ப இந்த பூமியில நாம விதைக்கிறோமே, நன்மையை விதைச்சு நல்லதை அறிவித்து அநேகருக்கு நாம சேவை செய்து மற்றவர்கள் தாகத்தை தீர்க்கிறோமே, இதற்குரிய பிரதிபலன் பெறுகிற இடம்தான் அங்க. அதுக்கு தான் எல்லாரும் அங்க போகணும்னு சொல்லுகிறோம். அதுதான் ஆண்டவரே நமக்கு சொல்றாரு, நீதி உள்ளவன் இன்னும் நீதியாக இருக்கட்டும், அக்கிரம செய்கிறவன் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அவனுக்கு கிரியக்கத்தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பந்திய பொருட்களை தேவன் வைத்திருக்கிறதாக ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அதில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அப்போ அந்த பொக்கிஷம் என்பது நமக்கு அங்கே கிடைக்கிற விஷயம். அப்போ இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னா இயேசுவை தெளிவாய் பின்பற்ற வேண்டும். தாவீது பூமியில அந்த ஆசைப்பட்டார். நிறைய பேர் இருந்தாங்க, அந்த மனுஷனுடைய இருதயம் வித்தியாசம். வேதம் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறது, என் இருதயத்துக்கு ஏற்றவன். இப்போ அவர்கிட்ட குறைபாடுகள் இருந்தது, ஆனால் ஆண்டவர் அதை பெருசாக எடுத்துக்கல, பெரிதுபடுத்தி சொல்லலை. என் தாசன் அழகாக சொல்லிட்டு போகிறார். காரணம், அவருடைய இருதயம் எந்த நிலையில் அவர் தவறினார், எப்படிப்பட்ட பிரச்சனை அவருக்குன்னு ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் தேவனுக்காகவே வேதம் சொல்லுது, இந்த தாவீது தேவனோடு இருந்திருக்கிறாரு, தேவனும் தாவீதோடு இருந்தார். அதனால தான் இந்த பூமியில் அவருடைய நிலைமைகள் அநேக காரியம் இருந்தாலும் தேவனை குறித்து அவர் யோசித்ததுனால அவர் உள்ளத்தில் இப்போ சொல்கிறாரு, நான் இங்கே கட்டல, என் பையன் கட்டிடுவான், என்னால் முடிந்தது சபதரித்து. அப்படின்னா எல்லாத்தையும் எவ்வளவு என்னால் சேர்க்க முடியும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, தன் சுயராஜ்யத்துக்காக அல்ல, தேவராஜ்யத்திற்காக எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவும் சேர்த்து வச்சு, இவருடைய சிநேகிதர்களையும் சேர்த்து வைத்து, இவருடைய நண்பர்கள், இவருடைய பொருளாதாரங்கள், ஆலயம் கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு உதவ முடியும்
அந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டு தான் அவர் போயிட்டாரு. அது அவருடைய மகன் காரியத்துக்கு உதவியா இருந்தது. ஆனா என்னன்னாக்கா ரொம்ப தெளிவான விஷயம் என்னன்னா, இந்த தாவீதுக்கும் தன் மரண நாள் தேவன் தெரியப்படுத்தினார். நீ மரிக்க போற, எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த ஆயத்தப்படுத்து அப்படின்ற ஒரு சம்பவத்தையும் தாவீதுக்கு சொன்னதாக பைபிளில் இருக்கு. அந்த அளவுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவனோடு அவர் இணைந்து வாழ்ந்தவர். தவறி இருந்தாலும் உடனே அந்த மனம் திரும்புதல் அவருக்குள்ள இருந்தது. அதை ஆண்டவர் ரொம்ப விரும்பினார். அடுத்தது தாவீதின் குமாரனாதான் இந்த உலகத்தில் பிறக்கணும் அப்படின்ற அந்த ஒரு லைனும் இருக்கு, வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறைனால ஆண்டவர் தாவீதை விட்டு கொடுக்கவே இல்லை கடைசி வைக்கும். ஏன்னா யூதாவின் கோத்திரத்தில் தான் இது வரணும் அப்படின்றதெல்லாம் எல்லாம் ரொம்ப தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த தெளிவை ஆண்டவர் அவர் மூலியமாக கொண்டு வந்தார். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். அப்போ நீங்கள் சொல்கிற பிரகாரம் அவர் சாலமோனுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்தார். அப்படி இல்லைன்னா சாலமோன் செஞ்சிருக்க முடியாது. சாலமோனுக்கு ஞானம்லாம் இருந்தது, அந்த ஞானம் வேற மாதிரி போயிடுச்சு. ஆரம்பத்தில் சாலமோன் நல்ல ஞானத்தோட எல்லாம் செயல்பட்டார், பிறகு அந்த ஞானம் போயிடுச்சு. சரி, இருக்கட்டும். இப்ப இந்த தெய்வீக திட்டத்தில் தாவீது இருந்ததுனால தான் அவர் சொல்றாரு, நீடித்த நன்மையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடர். ஏன் சொல்ல முடியுதுன்னா, தாவீது வாழ்க்கையில் ஒரு 1-2 குறைபாடு இருந்தாலும் அதிகபட்சம் தெய்வீகத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்தார். அவருடைய சங்கீதங்களை படிக்கும்போது அவருடைய யாருக்கும் தீமை செய்யலை. அவர் தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கும் தீமை செய்ய மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிற மனநிலை தான் இருக்கும். அப்போ அந்த ஆண்டவர் அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தாரு. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவர் என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணி கொண்டு இருந்தார். அப்போ லாஸ்ட் வரும்போது தாவீது மனநிலை என்ன, எனக்கு ஒரு நாள் வரும், நான் கர்த்தருடைய வீட்டில் இருப்பேன். கர்த்தருடைய பவுல் கூட சொல்றாருல, தேவனால் கட்டப்பட்ட இவர் கட்டணும்னு நினைச்சார், தாவீது கட்டணும்னு நினைச்சாரு. அந்த இவர் கட்ட முடியல. பவுல் சொல்றாரு, தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு, நித்திய வீடு, அதுதான் நித்திய ஜீவன், நித்திய அழிவில்லாத ஒரு இடம். கர்த்தருடைய அந்த நித்திய வீடு எனக்காக அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தேவனால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ல் இது பொதுவாக எல்லா இடத்துலையும் நாம் படித்து கொண்டிருக்கிற வார்த்தைகள் தான் அது. முதல் வசனம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இது சரீரத்தை குறித்து சொல்லுகிறார். அல்லது பூமியில நம்ம சேர்த்து வைக்கிற காரியங்கள் கூட இருக்கும். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, இது குறிப்பா சரீரத்தை சொல்ற விஷயம்தான். அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு, இந்த நித்திய வீட்டில் வாழக்கூடிய வாழ்க்கை தான் நித்திய ஜீவன். ஆமா, நித்தியம் என்றாலே அழியாத தன்மை உடையது தான். கண்டிப்பா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த அழியாத வாழ்வு, அழியாத ஜீவன், அழியாத செல்வம், அழியாத ஆசீர்வாதங்கள் அங்க வச்சிருக்கிறாரு. அத ஒவ்வொரு தேவனோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் அவங்களுடைய அந்த சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த அவர்கள் சொன்ன காரியம் தானே இதில் விவரித்து எழுதப்பட்டிருக்கு. அவங்களுடைய காரியங்களை பார்க்கும்போது அந்த நித்திய வீட்டை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்து சொல்லி வராங்க. அப்போ உலகத்தில் என்ன, உலகத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்குரிய கூடாரம் அவசியம். உலகை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் பூமிக்குரிய காரியம் முக்கியம்தான். அப்படின்னா சரீரம், அந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த ஜீவன் அதில் இருக்கணும். உலகை பொறுத்த வரைக்கும் இதுதான் எல்லாருமே நினைக்கிறது. கொஞ்ச நாள் வாழ போறோம், உயிரோடு இருக்கிறோம். ஆனா அந்த உயிர் பிரியுகிற விஷயம் அவங்க யோசிக்கிறது இல்லை. அந்த உடலை விட்டு பிரிகிறது அது யோசிக்கல. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பைக்ல வரும்போது எல்லா இடங்களிலையும் 50 வயசு 45 வயசு அந்த ஏஜுக்குள்ளவே நிறைய பேர் காலம் செல்கிறதை தோரணமாக கட்டி வச்சிருக்கிறாங்க. பேனருங்க குறைஞ்ச பாடே இல்லை, புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. டேட்டுங்களை பார்த்தோம்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி அது வரைக்கும் அப்படியே தொடர்ச்சியாக தான் ஒவ்வொரு நாளும் அப்படி போட்டே இருக்கிறாங்கன்னு தவிர, அதாவது புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதர்ந்து இல்லாமை போய்விடும் அப்படின்றத வசனம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இல்லாத போகிற இந்த வாழ்க்கையை மேன்மைப்படுத்தாமல்
இந்த வாழ்க்கையை வைத்து தெளிவான திட்டங்கள் அறிந்து அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள போறது தான் நம்ம கவனிக்கணும் பாஸ்டர். அப்போ அதுதான் நாம என்ன சொல்லி கொடுக்கிறோம், ஆத்துமா. இப்ப இந்த ஜீவன் இருக்கு, பூமிக்குரிய காரியத்தை முக்கியப்படுத்துறாங்க, போயிடுறாங்க. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகள் சத்திய வார்த்தையை அறிந்தவங்களுக்கு அவர்களுக்கு ஒரு விழிப்பு வந்துருது, அழியாத ஆத்துமா, அழியாத ஆத்துமா. அப்போ ஆத்துமாவின் ஜீவனே முக்கியம்தான். அப்ப இதை குறித்து அப்போ ஆதாமுக்கு தேவன் சொன்னார், ஆதாமுக்கு தேவன் சொன்னார், விலக்கப்பட்ட ஒரு மரம் இருக்கு, நீ அதை அதுல உள்ள கனியை சாப்பிட வேண்டாம். சரி. 2:17 ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, இந்த கனியை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஏன்னா நம்முடைய தேவன் யாருன்னா சாவாமை உள்ளவர். சாவுங்கிற ஒரு வார்த்தை, செத்து போகணும்னு கர்த்தர் விரும்பல. கண்டிப்பா செத்து போறதுக்காக நம்மள உருவாக்கலாம். நித்திய 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 காலமா. ஏன் நித்திய ஜீவன் முக்கியப்படுத்தப்படுகிறது? இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே, இந்த நித்திய வாழ்வுக்குள்ளே போக கூடாது என்பதற்கு தடை வந்ததினால்தான் அழியாத வாழ்வு, நித்திய ஜீவனுக்குரிய ஒரு வழி இருக்கு, இதை நீங்க இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை இழந்து விடக்கூடாது என்பதற்கு தான் தெளிவு பெறும்படி இந்த வார்த்தைகளை விபரமா தெளிவா பல முறை இந்த வார்த்தையை நாம அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஆதாமுக்கு சொன்னார், இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய், சாவாய். அது ஆனா ஆதாம் அந்த சொல்லி பாவம் பண்ணிட்டாரு, ஆண்டோடைய வார்த்தையை கேட்கல, மீறிட்டாரு. மீறின பிறகு 930 வருஷம் வாழ்ந்தாரு. அதான் சாகவே சாவாயின்னு சொன்னாரு. அதை எப்படி அப்புறம் 930 வருஷம் அவர் வாழ முடிந்தது? ஆனாலும் அந்த 930 வயசு வாழ்ந்தாலும் அவர் மரித்தார். சரீரத்துல வாழ்ந்தார், சரீரத்துல, ஆத்மாவிலே மரித்தார். அதான் உலகத்தை முக்கியப்படுத்துறாங்களே, உலகம் கொஞ்ச நாள் வாழ்க்கைன்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு தெரியல ஆத்துமா என்ற அழியாத ஒன்று உள்ளத்துல இருக்கு. இதை பாதுகாத்தோடும், இதை தவறும் போது, பாவம் செய்யும் போது, மீறி போகும்போது இந்த ஆபத்தை சந்திக்கும் அப்படிங்கிற தெளிவு அவர்களுக்கு இல்லை. நமக்கு கூட பைபிள் படிக்கும் போது தெரியல. ஆனா படிக்க படிக்க தேவ பிள்ளைகள் விவரித்து சொல்ல 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 ஆண்டவரும் உணர்த்தி காட்ட கண்கள் திறக்கப்படும் போது, இதயம் திறக்கப்படும் போது, இதில் உள்ள ஆழமான ரகசியங்கள் வரும்போது நமக்கும் விளங்குது. நாமும் தப்பு பண்ணிட்டா நம்ம அது யார் பெரிய ஆத்துமா, சின்ன ஆத்துமா இல்ல, பணக்கார ஆத்துமா, ஏழை ஆத்துமான்னு இல்ல, ராஜா ஆத்துமா, மந்திரி ஆத்துமா, அந்த நிலையெல்லாம் இல்ல. ஆத்துமானா ஒண்ணுதான். அது எல்லார் ஆத்மாவும் இந்த உலகம் கொள்ளாத அளவுக்கு வெளியேற பெற்றது. ஆமா, அதான் அந்த வெளியேற பெற்ற ஆத்மா ஆதாம் கிட்ட செத்து போச்சு. ஆனால் அவர் சரீரத்தில் 930 வருஷம் பூமியில் வாழ்ந்தார். ஆனா ஆதாமின் ஆத்துமா மரித்து போனது. ஏன் அப்படின்னு சொன்னா, பைபிள நானும் சொல்லியிருக்கேன், நமக்கு தெரியும். எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இதான் எல்லாருக்கும் உரியது. போதகரா இருந்தாலும், பிஷப்பா இருந்தாலும், அது எந்த ரெவரண்ட் டாக்டரா இருந்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள். யாரு கர்த்தருடைய வார்த்தையை மீறாங்க, நிறைய நடக்குது. வேதனையோடு சொல்லுகிறேன், வேதனையோடு இதை சொல்லும் போது என்னை நான் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆண்டவர் விலையேற பெற்ற ஆத்துமாவை வைத்திருக்கிறார். அந்த நிலைமை வரக்கூடாதுங்கிறதுனால தான் பாரமா கர்த்தர் உணர்த்தி சொல்ல வைக்கிறாரு. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவம் என்ன செய்யணும்னா, தெய்வீக உறவை துண்டிக்கும். தேவனோடு உள்ள உறவை துண்டிச்சிடும். கண்டிப்பா பாவம் செய்யாத வரைக்கும் ஒரு மனுஷன் தேவனோடு இருக்க முடியும், தேவ பிரசன்னத்தில் இருக்க முடியும். பாவம் செய்யும்போது தெய்வீக உறவு துண்டிக்கப்படுகிறது. அப்புறம் எபேசியர் 2:1 சொல்லுகிறது, எபேசியர் 2:1, அக்கிரமம் பாவம் இது எதனை கொண்டு வருது? மரணம். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவங்க. ஆனா இதை யார் என்ன செய்றாரு? ஆண்டவர் உயிர்ப்பித்தார். எப்படி? அவருடைய இரத்தத்தினாலே. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லேவியராகமம் 17:11, அந்த இரத்தத்துல ஜீவன் இருக்கு.
ஜீவன். இப்போ ஆத்மா செத்து போச்சு, இந்த ஆத்மா மீண்டும் உயிர் பெறணும்னா ரத்தம், அந்த ரத்தத்துல ஜீவன் இருக்கு. அப்போ இதற்காக தான் ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாருன்னா, அந்த ரத்தத்துல உயிர் இருக்கு பாருங்க. அதனால தான் 2000 வருஷத்துக்கு முன்ன அவர் முதல் ஆதாம் நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். அப்போ கொஞ்ச நாள் அப்படியே போயிடுச்சு. பல வருஷம் கடந்து ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் 2ஆம் ஆதாமாகிய அவர் பூமியிலே வந்து அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து ரத்தத்தை கொடுத்து அந்த ஜீவனை கொடுத்து அதை மீண்டும் ஆதாம் இழந்து போனதை மீண்டும் வாங்கி. ஏன்னா இந்த ரத்தம் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம சரீரத்தில் எந்த பகுதியில் ரத்த ஓட்டம் இல்லையோ அது உடனே செயலற்று போகிறது. எந்த பகுதினாலும் ரத்தம் ஓட்டம் இருந்தால் தான் அது நல்ல செயல்பாடுக்குள்ளே இருக்கும் என்பது அந்த மருத்துவ விதியில் படித்தவர்கள் ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்கிறாங்க. அப்போ அந்த முழு ரத்தத்தை ஆண்டவர், அதாவது அந்த ஜீவன் என்பதே ரத்தம் தான். ரத்தம் ஒரு மனுஷனை விட்டு வெளியேறும்போது அவன் ஜீவன் அவனை விட்டு போய்விடுகிறது. அந்த ஜீவனை முற்றிலுமாய், அதாவது கடைசி சொட்டு தண்ணி வரக்கூடிய அளவுக்கு முற்றிலுமாக இயேசு நமக்காக இந்த உலகத்தில் சிந்தினார். அப்போ நீங்கள் அதை கூட நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு முதலாவது முறை ரத்தம் சிந்தும் போது காயன் ஆபேலுடைய விஷயத்தில் ஆபேல் ரத்தம் சிந்தப்பட்ட போது பூமி தன் வாயை பிளந்து வாங்கினது அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கு. அதே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியில் அந்த கல்வாரி சிலுவையில், ஏன்னா ரத்தம் சிந்துதல் அவருக்கு எப்போ அவர் ஜபிக்க ஆரம்பித்தாரோ அப்போ வேர்வை வழியாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே ரத்தம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அவர் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணியதுனால. அதுக்கு பிறகு அவர் அடிக்கும் பொழுதும் சரீரம் கிழிக்கப்பட்ட நிலைமை, முள் முடிய சூட்டுறாங்க. அந்த முள் கண்ணின் வழியாக வெளியே வந்தது. அது எவ்வளோ அளவு இருந்தது அந்த முள், அந்த நாட்டில் இருக்கிற முள் எவ்வளோ பெரிதாக இருக்கும், 4 இன்ச்சுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நமக்கு சொல்கிறார். எல்லா விதத்திலும் ரத்தம் சிந்துறார். ஆனால் குறிப்பாக இந்த கொல்கோதா மலையில் அவர் ரத்தம் சிந்தும் போது, அவர் அந்த ரத்தம் ஊற்றும் போது பூமி அதிர்ந்தது. அப்போ அந்த இடத்துல கல்லறையில் உள்ளவர்கள் எல்லாம் எழும்பினார்கள், உயிரோடு எழும்பி தன்னை போய் பட்டணங்களில் காண்பித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படி ஒரு சம்பவம் அந்த நாட்களில் நடந்தது. அப்போது இந்த இடத்துல ஆபேலின் ரத்தத்தை வாய் பிளந்து வாங்கினது இங்கே அது அதர்து. ஏன்னா பரிசுத்தம் உள்ளவருடைய ரத்தம், தேவனுடைய ரத்தம். அந்த பூமிக்கே தெரிந்து அவர் தேவன் சொல்லி, ஆனால் பூமியில் வாழுகிற மனிதர்களுக்குத்தான் தெரியவில்லை. எவ்வளோ சொன்னாலும் இல்லை நம்மளே வைத்தாலும் நிறைய காரியத்தில் போராடும் போது தேவன் அருவருக்க காரியங்கள் எல்லாம் விட்டு விலகி தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய பழகும் போது தான் இந்த நித்திய வாழ்வுக்குள்ளே போக முடியும். அதனால தான் இவ்வளோ வசனங்களை நீங்கள் ஒவ்வொன்றும் கோர்விட்டு காட்டுறீங்க, கோவிட்டு காட்டுறீங்க. அப்போ தொடர்ச்சி இந்த பகுதியில் இதை தியானம் பண்ணிகிட்டே வரோம். ஆனால் நமக்கு நேரம் பத்தலை. அடுத்த எபிசோடுக்கு நம்ம போகிறோம். ரொம்ப முக்கியம், நித்திய வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியம். இந்த உலக வாழ்க்கை தான் இந்த நித்தியம் நம் தேவனோடு கூட இருக்க போகிறோமா இல்லை ஆக்கினி தீர்ப்பை அடைய போகிறோமா என்பதை முடிவு பண்ணுவதே இந்த உலக வாழ்க்கை. அப்போ இந்த உலக வாழ்க்கை என்ன அப்படின்னா, நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குதுங்க, நேரான வழியில் சுதந்திரிங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். தேவனுடைய வழி என்ன? நேரான வழியில் சுதந்திரி. தவறான வழியில் போய் அதை சுதந்திரிக்க நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. இந்த உலகம்தான் நம்முடைய ஜீவன், வேறு எதுவுமே இல்லைன்றது யோசித்து இந்த உலகத்தோடு கூட மடிந்து போகாமல் நம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களாய் நம்மை நாம இந்த உலகத்தில் அர்ப்பணித்து வாழும்போது நிச்சயமாய் ஒரு நாள் வரும், மறுரூபமாக்கப்பட்டு அவர் சமூகத்தில் அவருக்கு முன்னே நிற்கக்கூடிய கிருபையை அந்த நாள் நமக்கு கர்த்தர் தருவார். எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு நாள். அதாவது எல்லாரும் சொல்கிறதோட யாரெல்லாம் இயேசுவை உண்மையாகவே நேசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு நாள், அவருக்கு முன்னே நிற்கக்கூடிய அந்த ஒரு நாள். ஸோ அதனால தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படுகிறது. நேரத்தை ஒதுக்கி ஊழியங்கள் நிறைய இருந்தாலும் நம்ம மத்தியில் அதெல்லாம் ஒதுக்கி நம்ம மத்தியில் கர்த்தருடைய வசனங்களை விளக்கி சொல்வதுக்கு நம்ம மத்தியில் அன்பு போதகர் இந்த நிகழ்ச்சியிலும் வந்திருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி பாஸ்டர். மீதியான காரியங்களை தொடர்ந்து அடுத்த எபிசோடில் நம்ம அவங்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம். அதுவரை நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை கேளுங்க, வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க, தேவனுக்கு ஏற்ற நீதியில் வாழுங்க. ஆண்டவர் 24 மணி நேரமோ நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்கிறார். அவருக்கு முன்ன உண்மையும் உத்தமமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இவைகளெல்லாம் போதிக்கப்படுகிறது. தப்பான சூழ்நிலைகள், தப்பான சிந்தைகள், எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ளே வரலாம். ஆனால் அவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட நாம் மேற்கொண்டு ஜெயத்தோடு கூட வாழ்வதற்கும்
கரைப்படுகிற இருதயத்தை இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தோடு கூட அவரை தொடர்ச்சியாய் பின்பற்றுவதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆகையால் தொடர்ந்து நிகழ்ச்சியோட கூட இணைந்திருங்க. மீதியான காரியங்களை அடுத்த எபிசோடில் உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதுவரை உங்கள் கிட்டேருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.